ஓம் இறையடியார்களாம், அன்பாக உங்களுடைய நல்ல கவனத்திற்கு இதை கொண்டு வருகின்றோம். ஆனி மாதம் 19ஆம் தேதி குறித்துக் கொள்ளுங்கள். ஆனி மாதம் 19ஆம் தேதி கண்ட நாம யோகம் சேருகின்ற தேய்பிறை திரையோதசி திதி திருநாள். வழிபாடு எங்க? கருப்பத்தூர் 3/7/2024 புதன்கிழமை, நாளைய மறுதினம். இறைவனுடன் மனிதனை இணைப்பதே யோகமாகும். இந்த யோக முறையிலே கண்ட யோகம்னு சொல்லுவாங்க, கண்ட நாம யோகம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான யோகம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோம். அநேகமாக சிலவிற்கு தெரியும். இப்பொழுது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ட யோக கலையிலே அந்த சிறந்து விளங்குகின்ற மகான்களில் ரொம்ப முக்கியமானவர். ஒரே நேரத்தில் காசி ராமேஸ்வரத்தில் எல்லோரும் தரிசனம் செய்யலாம், பல இடங்களில் தரிசனம் செய்யலாம். அவர்தான் திரைலிங்க சுவாமிகள். அங்கே பார்த்தீங்கன்னா சமுத்திரகரில் இருப்பார், அங்கே கயாவில் இருப்பார், இங்கே காசியில் இருப்பார், இங்கே ராமேஸ்வரத்தில் இருப்பார். ஒரே நேரத்தில் நான் பார்த்தேன் 7:10க்கு, நான் பார்த்தேன் 7:10. அப்படி தரிசனம் தருகின்ற, ஒரே நேரத்திலே தரிசனம் தருகின்ற திரைலிங்க சுவாமிகள். அப்புறம் ஸ்ரீ ஓத சுவாமிகள், ஸ்ரீ விட்டோபா சுவாமிகள், இவர்களும் மக்கள் பணி ஆற்றி வந்து கொண்டே இருந்தார்கள், இப்பொழுதும் வருகின்றார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவரை நாடி வரும் அடியார்களின் தீர்க்க முடியாத, இனிமேல் யாராலையுமே தீர்க்க முடியாது அப்படின்னு விடுறாங்க பாருங்க, அந்த நோய்களை உடனடியாக இந்த கண்ட யோக காலத்தை பயன்படுத்துவதும், அதற்காக மகான்கள் இந்த கண்டன யோக காலத்தை பயன்படுத்துவதும் உண்டு. யோகங்களிலே 10ஆவதாக அமையும் யோகம்தான் இந்த கண்ட யோகம். அதாவது 27 யோகங்களிலே 10ஆவது யோகம் கண்ட யோகம். இந்த கண்டநாம யோக நேரத்திலே தமிழ்நாட்டில் திருச்சி குளித்தலை அருகில் உள்ள கருப்பத்தூர், இங்கே அருளும் தீர்க்க கண்ட நந்தியை நல்ல அபிஷேக ஆராதனைகளுடன் குங்குமப்பூ காப்பு போட்டு தரிசனம் செய்து வழிபட்டு வந்தால் தீர்க்கவே முடியாத தீராத நோய் உடனடியாக அப்பொழுது அதே இடத்தில் தீரும். இந்த கண்ட யோக கலையில் 10ஆவதாக அமையும் தீர்க்க கண்ட யோக சக்திகள் அற்புதமாக பொழிகின்ற தெய்வமூர்த்தியே இந்த கருப்பத்தூர் நந்திமூர்த்தி. இவரை பற்றி இப்பொழுதும் நாம் தெரிந்து கொள்வோம். ஆகையினால அவர் தீர்க்க கண்ட நந்தீஸ்வரர் என்ற பெயரும், அந்த நந்திக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? தீர்க்க கண்ட நந்தீஸ்வரர். அந்த நாமத்தோடு தான் அழைக்கப்படுகின்றார். திரு அண்ணாமலை, பர்வதமலை, பழனிமலை, இப்படி போன்ற மலைகளிலே அற்புத மூலிகைகள் வளர்ந்து நோய் நிவாரண சக்திகளை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பது போல சில புனிதமான பள்ளங்களும் பிளங்களும் பல ஆலயங்களிலே இருக்கின்றன. இவற்றை என்ன சொல்வோம்? கடவுகள் என்று சொல்வதுண்டு. இப்படி பல பல பிரிவுகளும் இந்த கடவுகளிலே எத்தனையோ விதம் இருக்கு. அதான் பல பல பிரிவு உண்டு. பொதுவாக இந்த கடவுகள் அற்புதமான நோய் நிவாரண சக்திகள் கொண்டவை. இப்படிப்பட்ட கடவுகளை பற்றிய ரகசியங்களை அகஸ்திய சித்த வாடகத்தில் மட்டும்தான் நாம் காண கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்காது. மேலும் இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்தை வாங்கி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு விவரம் புரிபடும். கருப்பத்தூரில் அருவடங்கும் தீர்க்க கண்ட நந்தமூர்த்தி தன்னுடைய வலது காதிலே தீர்க்க கண்டம் என்னும் கடவுடன் இன்னும் தரிசனம் தருகிறார், விளங்கிக் கொண்டே வருகிறார். இதுதான் சித்தருடைய கலியுக மக்களின் நல்வாழ்வுக்காக நமக்கு கொடுத்த அபூர்வமான நோய் நிவர்த்தி ரகசியம். இந்த நந்திமூர்த்தியின் கடவில் அருள்வார்க்கும் அஸ்வினி தேவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமோ? 2700. அந்த காதில் எத்தகைய கொடிய நோய்களுக்கும் எத்தனையோ பேருக்கு விதவிதமாக இருக்குது. கை, கால், எலும்பு, தசை, தோல் நோய், தீர்க்க முடியாத நோய், வாத நோய், பித்தம், சிலேத்துமம், இவைகளுக்கு எத்தனையோ விதமான நோய். காது கேட்கல, கண்ணு தெரியல, வைரஸு, தொற்று நோய்கள். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, போன சனிக்கிழமை அன்னைக்கு ரேவதியும் பிரபலாரிஷ்ட யோகம், சனியும் ரேவதியும் சேர்ந்து பிரபலாரிஷ்ட யோகம் வரும்பொழுது அநேகமாக உங்களுடைய இடத்தில் நீங்கள் ஆத்ம விசாரம் தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டியது, அநேகமாக மனிதர்களுக்கு வர வேண்டிய பெரிய ஒரு தொற்று நோய்
விலங்கினை தாக்கியது. யாருக்கான தெரியுமா? மழை, புயல், காற்று, இதை பற்றி வானிலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த பைரவ குலம் அடியோடு சாப்பாடு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டது. நன்றாக பாருங்கள், நாய் குலம் என்று சொல்கிறோம் இல்லையோ, நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது சார். எங்கள் வீட்டில் நாய் சாப்பிடல, நல்லா ஓடிக்கிட்டே இருந்தது, போகலை, குலைக்க மாட்டேங்குது, அப்படியே தூங்குது. இன்னி வரையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கூட முடிஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம். இது நமக்கு வந்த, மனிதனுக்கு வந்த பெரும் தொற்று வியாதியை இந்த பைரவ குலம் தடுத்தது என்பதுதான் சித்தர்களுடைய அற்புதமான திருவாக்கு. இப்படி இந்த தீர்க்க கடவு தரிசனம் எப்பேற்பட்ட கொடிய நோயும் போக்கும். ஆனால் அடுத்தது பாருங்க, திரையோதசியும் பிரதோஷம் நாட்களும் இந்த கண்டயோக நேரத்திலும் இந்த நந்திமூர்த்திக்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள். குங்குமப்பூ தைலத்தால், தைலம் என்பதை நீங்கள் எண்ணெய் வச்சுக்கோ, அதில் குங்குமப்பூ, நல்ல சுத்தமான குங்குமப்பூத்தில் காப்பு போட்டு வழிபடுவதால் அற்புதமான நோய் நிவர்த்தி. எத்தனையோ பேருக்கு விதவிதமான ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸு, முடியாது, ஒன்று போனால் ஒன்று, கண் சம்பந்தமானது, எத்தனையோ விதமான வியாதி, சர்க்கரை வியாதிங்கிறோம், பிபிங்கிறோம், கொழுப்புங்கிறோம், கொலஸ்ட்ரால்ங்கிறோம், அத்தனையும் தீரும். மேலும் குறிப்பாக தேய்பிரை, கிருஷ்ணபக்ஷம், திரையோதசி, கண்டநாம யோகம் இணைந்து வரும் நாள் நாளைய மறுதினம் புதன்கிழமை, அதாவது 3ஆம் தேதி. அற்புதமான சக்தி வாய்ந்த நாள். இப்படிப்பட்ட நாட்களிலே நீங்கள் செய்கின்ற பூஜை வழிபாடுகள் உடனடியாக நோய் நிவாரண சக்திகளை உடனே கொடுத்துவிடும். நாளைக்கு திருக்கணித முறைப்படி நடப்பு குரோதி வருஷம் ஆனி மாதம் 19ஆம் நாள் 3/7/2024 புதன்கிழமை திரையோதசி, தேய்பிரையில் கண்ட யோக காலத்திலே இறையருளால் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு அற்புதமான நோய் நிவர்த்தி நாள். உரிய முறையிலே இதை பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள். ரொம்பவும் முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்கிற, நியாயமாக உங்களுக்கு 10 பேருக்கு இதை சொல்லி அவருடைய வியாதியை நீங்கள் தீக்கினார். அவர் ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானாக வரும். அது மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த இதை நீங்கள் பகிர்ந்து ஷேர் செய்து கொண்டாலும் அதுவும் புண்ணியமே. ஆனாலும் செல்வதற்கான ஏற்பாடுகளை சொல்லுங்கள். ஏதோ முடியாமல் பலவிதமான நோய், கீழே விழுந்திருப்பாங்க, அடிபட்டிருக்கும், அதுவே பெரிய வியாதியாக இருக்கும். தடுமாறி போய் விழுந்திருப்பா, அடிபட்டிருக்கும், அதுவே பெரிய மன கஷ்டமாக இருக்கும். அதுக்கும் நிவாரணம் உடனடியாக கிடைக்கும். ஆனால் எதை பற்றி நாம் ஞானபத்திர கிரந்தம் நமது ரகசிய விஜயத்தில் மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் கிடையாது. இந்த பூஜா பலன்களை என்ன செய்யணும்? உங்களுடைய சத்குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்கோ, கோடி கோடியாக அந்த புண்ணியம் பெருகும். இப்படி அடுத்தது இந்த திரையோதசி புதன்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு ரொம்ப முக்கியம். ஜேஷ்டாதேவியை யார் வழிபட்டாலும் வீட்டில் தரித்திரம் இருக்காது, செல்வ யோகம் கொட்டுன்னு கொட்டும். இப்படிப்பட்ட குறிப்பான ஒரு பலன்களை பெறுவதற்காக குறித்த கால தேச வரமுறைகள் சித்தர்கள் மகான்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை நாம் சொல்வதில்லை. இன்றைய உலகில் நிலவும் கடுமையான மனக்குழப்பம், பீதியை அகற்றக்கூடிய, அனுக்கிரகத்தை, ஆசீர்வாத சக்தியை அளிக்கக்கூடியது ஸ்ரீ மூத்த திருமகள் வழிபாடு. அதாவது மூத்த தேவி, அதை மூதேவி என்று சொல்லுகிறார்கள், தவறு. சமஸ்கிருதத்திலே ஜேஷ்டாதேவி. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களிலும் வாயு திக்கில் ஒரு கோயில், தனி சன்னதியாக இருக்கின்ற கோவில்லாம் இருக்குது. நிறைய இடங்களில் ஜேஷ்டாதேவியினுடைய ஆலயத்தை கொடுத்தோம். திரையோதசி திதியுடன் ரோகிணி நட்சத்திரம் திருநாளிலே ஸ்ரீ ஜேஷ்டாதேவியை வழிபட அன்னைக்கு வழிபட்டிருக்கீங்க. போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னோம். அவர்கள்லாம் சௌக்கியமாக தான் இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. அடுத்த வாய்ப்பு 1க்கு 2, 1க்கு 3 கிடைக்கிது. பாண்டவ தூத பெருமாளை வணங்குக, அங்கேயே பக்கத்தில் உள்ள காஞ்சிபுரத்தில் ஜேஷ்டாதேவியை வணங்குகோ, அபிஷேக ஆராதனை பண்ணி சக்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணி தானம் பண்ணிட்டே எல்லாம் தரித்திரம், கடன் கண்டிப்பாக இருக்காது. செல்வ யோகம் கிடைக்கும் நாள். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய, கையேந்த வேண்டிய நிலைமை வராது. தெய்வ நம்பிக்கையும் குரு நம்பிக்கையும் மேலும் மேலும் பெருகி சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்கள் வந்து கொண்டிருக்கிற கண்ணார காலலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அஞ்சாமல் தைரியமாக செயல்படும் மன உறுதியையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். திருக்கணித முறைப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 19ஆம் தேதி 3/7/2024 காலை 7:12 முதல் நள்ளிரவு விடியற்காலை 4:07 வரை திரையோதசி கூடும் ரோகிணி நட்சத்திர நேரமாக அமைகிறது. அப்போது நீங்கள் செய்கின்ற ஜேஷ்டாதேவி வழிபாடு மிக 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 அளப்பரிய, சொல்ல முடியாத நல் பலன்களை கொட்டி கொடுக்கும். ஸ்ரீ ஜேஷ்டாதேவி அருளும் ஆலயங்கள் அந்த PDF இதனுடன் இணைக்கப்பட்டு விட்டது. அதை பார்த்து தெரிந்து கொள்ளும். காலம் செல்ல செல்ல
அமைதி இல்லாமல் நிலைமை, அமைதியே இல்லை, டென்ஷன் டென்ஷன், குழப்பம் குழப்பம், எப்போ பார்த்தால் மனக்குழப்பமும் மக்கள் சமுதாயத்தில் மிகும் என்று, அதிகமாக வரும் என்று சித்த கிரந்தங்கள் தெரிவித்து கொண்டே வருகின்றன. கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு கூட சமுதாயத்தில் தோன்றும் பலவேறு எத்தனையோ சீர்கேடான நிகழ்ச்சிகளால் கடவுள் குரு நம்பிக்கையில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கும். பயப்பட வேண்டாம், வெற்றி பெறுகிறோம். மேலும் இது சம்பந்தமான விளக்கங்களை நமது ஆன்மீக புனிதமான இந்த இதழ் ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தை வாங்க. எனவே உறுதியான திடமான மனதை பெற்று வாழ உதவுவதே ஸ்ரீ ஜேஷ்டாதேவி வழிபாடாகும். திரும்ப திரும்ப நமக்கு ஜேஷ்டாதேவியினுடைய வழிபாட்டுக்கு நாள் கிடைத்து கொண்டே இருப்பது. அன்னைக்கு விட்டுட்டோமே பேடித்து நினைக்காதீங்க, இப்போ மறுபடியும் வந்திருக்கு. அரிய சந்தர்ப்பமெல்லாம் உரிய முறையிலே நம்ம பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் உடனே பலன் கிடைக்கும் ஐயா. நம்முடைய இத்தனைக்கும் ஒரு சர்க்குரு அமையும் பொழுது உங்களுக்கு நன்றாக இருக்கும். அவரே சர்க்குரு எங்களுடைய வாத்தியார் சொல்லிக் கொடுத்த ஞானப்பத்திர கிரந்தத்திலிருந்து அவர் செல்லாத லோகமே கிடையாது. பல இறையடியார்கள் இன்னும் அவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் எல்லோருடன் இருக்கின்றார். அதுபோல பல கோடி மகான்கள் ஆரம்பத்துக்கே அவர்கள் திரைலிங்க சுவாமிகள் உங்களுடைய தரிசனத்திற்கு கண்டிப்பாக தெரிவார். மேலும் நீங்கள் எல்லா விவரமும் தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு தொலைபேசி செல்போன் அந்த நம்பரை தரேன். ஸ்ரீரங்கத்திலே திரு வெங்கடகிருஷ்ணன் என்று இருப்பார். அவரை கேட்டு நீங்கள் உடனடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொட்டு கொட்டு என்று செல்வம் கொட்டும் நல்ல நாள். 9488765604 94 88 76 56 04. இதை தொடர்பு கொண்டு உங்களுடைய தெளிவை பெற்றுக்கொண்டு செய்யுங்கள். யாருக்கான ஜாமீன் கையெழுத்து போட்டு தப்பான முறையில் தஸ்தாவேஜில் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொண்டு முழிக்கின்றவர்கள் விடுதலை பெறும் நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.